கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய ஈடெல்லா அன்பும் கருணையும் நம் அனைவரும் மீது உண்டாகுமாக. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய பகுத்தறிவை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பகுத்தறிவின் மூலமாக மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இரண்டு விதமான கருத்துகள் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருவர் ஒரு வியாபாரத்தை தொடங்குவார், அந்த வியாபாரம் லாபம் அடையும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருப்பார்கள். இன்னொரு சாரார் லாபம் அடையாது என்று சொல்லக்கூடியவர் இருப்பார். ஒரு இடத்திற்கு போவார், அந்த இடத்திற்கு போகக்கூடிய நேரம் இத்தனை மணி நேரம் ஆகும் என்று ஒரு சாரார் சொல்லுவார். இன்னொரு சாரார் இல்லை, இன்னும் அதிகமான நேரம் எடுக்கும் என்று இன்னொரு சாரார் சொல்லுவார். இப்படியாக இந்த உலகத்திலே எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா விதத்திலேயுமே மனிதனுக்கு இரண்டு கருத்துகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கொள்கையில கூட பாருங்களேன், அல்லாஹையும் அல்லாஹின் தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது சரியான கொள்கை. அதையே சில மக்கள் தவறாக புரிந்து கொண்டு நபித்தோழர்களை பின்பற்றுவதும் சரியான கொள்கை என்று சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் மனிதர்களிடத்தில் இரண்டு கருத்துகள் இருப்பதை நம்மால் விளங்க முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு கருத்திலே எல்லா மனிதர்களுமே அடங்குவார்கள் என்று சொன்னால் அது மரணம் மட்டும்தான். இந்த மரணத்திலே இரண்டு கருத்து இருக்காது. ஒருத்தர் மரணம் இருக்குன்னு சொல்றாரு, இன்னொரு சாரார் மரணம் கிடையாது என்று சொல்ல மாட்டார். எல்லோருமே சொல்லுவார், ஆமாம் மரணம் இருக்கிறது. ஏன்? அவன் கண்கூடாக பார்க்கிறான் அதை. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் இரண்டு விதமாக இருந்தாலும் மரணத்தில் மட்டும் ஒரே ஒரு அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஏன்? கண்கூடாக அடிப்படை நிகழ்வுகளாக அதை பார்க்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் மரணத்தை சந்திக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நாமும் மரணிக்க இருக்கிறோம், இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருக்க முடியாது என்று உணர வேண்டும் என்கிற பாடமாக இருக்கிறது. ஏன்? திருமறை கோணே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், குல்லு மன் அலைஹா ஃபான். இதில் இருக்கக்கூடிய எல்லோருமே அழியக்கூடியவர்கள் தான். எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இவன் சொல்லிவிட்டான். அப்ப எல்லோருமே அழியக்கூடியவர்கள் சொன்னால் நிலைத்து இருப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு பாடம், ஒரு படிப்பினை எதுவென்று சொன்னால் மரணம். அந்த மரணம் கூட தனக்கு விருப்பமான மனிதர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அருகாமையில் இருந்து அவன் பார்த்தான் என்று சொன்னால் அதுவே மிக சிறந்த படிப்பினையாக இருக்கும். நமக்கு மிக விருப்பமான ஒரு மனிதர் யார்? தாயை விட, தந்தையை விட, உறவினர்களை விட, நண்பரை விட, பிள்ளைகளை விட, எல்லாத்தையும் விட அல்லாஹ்வின் தூதர் தான் நமக்கு மிக விருப்பமான மனிதராக இருக்கிறார். இஸ்லாமும் அதை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இஸ்லாம் சொன்ன அந்த அடிப்படையில் நமக்கு விருப்பமான ஒரு மனிதராக அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர் கூட இந்த உலகத்திலே மரணித்தார். மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே சில செய்திகள், சில சம்பவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுவே நமக்கு மிக பெரிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்திலே மரணிக்கிறார்கள். அதிலே பிறை 12 13 என்று அதிலே மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் திங்கட்கிழமையில் மரணிக்கிறார் என்பது உறுதி. திங்கட்கிழமைக்கு முன்னதாக ஞாயிறு இருக்கிறது, சனி இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, வியாழன் இருக்கிறது, புதன்கிழமை. இந்த 5 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணத்துடைய வேதனையை அனுபவிக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திடகாத்திரமா இருந்தாங்க. புதன்கிழமை காலை நேரத்திலே உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக ஜனாஸா தொழுகை தொழுது விட்டு வீடு திரும்புகிறார்.
அப்போதுதான் நோய் ஏற்படுகிறது அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு. ஆனால் 63வது வயதிலே மரணிக்கிறார். அதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நிகழ்வுகள் மூலமாக இந்த மனிதர் மரணிக்க இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டிவிட்டான். அதில் ஒரு செய்தியாக فإنه أخبرني أن جبريل كان يعارض بالقرآن كل سنة مرة. ரமலானிலே ஒவ்வொரு தடவையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, குர்ஆனை ஓதி காண்பிக்க சொல்லுவாங்க. நானும் குர்ஆனை ஓதி காண்பிப்பேன். وإنه قد عارضوا به العام مرتين. ஆனால் அந்த வருடத்திலே 63வது வருடத்திலே 2 முறை ஓதி காண்பீங்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். வழக்கத்துக்கு மாறா இருக்கு. எப்போதுமே ஒரு தடவை தான் ஓதி காண்பிக்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிப்பாங்க, முடிந்து விட்டது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர்கள் மரணிக்கக்கூடிய அந்த வருடத்திலே, அந்த ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை முழுமையாக ஓதி காண்பிக்கப்பட்ட சொல்ல பிறகு அடுத்தபடியாக மர்ரத்தை மற்றொரு தடவை ஓதுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 முறை ஓதுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அது ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு நிகழ்வாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள். ஹஜ் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே திருமலை குர்ஆனுடைய கடைசி வசனமாக அருளப்படுகிறது. அது யௌம அக்ரம்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இத்தோடு இந்த மார்க்கத்தை முழுமையடைந்து விட்டு என்னுடைய அருளை உங்களுக்கு நான் வழங்கிவிட்டேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்காக வாழ்க்கை நெறியாக நான் தெரிந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவில் சொல்லக்கூடிய கடைசி இறைவசனமாக அருளப்படுகிறது. அத்தோடு இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்கிற செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புதன்கிழமையிலே ஜனாதா தொழுது விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது லேசான முறையில் தலைவலி ஒன்று ஆரம்பமாகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. தலைவலி அதிகமாகிறது. எல்லா மனைவிமார்களுக்கும் செய்தி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதருக்கு தலைவலி அதிகமாகி விட்டதாம். எல்லோரும் மாறுங்கள் என்று சொல்லி செய்தி சொன்ன உடனே எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வின் தூதரை சுற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த தலைவலியில் இருக்கும் பொழுதும் கூட மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள். கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், நாளை நான் யாருடைய வீட்டில் இருப்பேன், நாளை நான் யாருடைய வீட்டில் இருப்பேன் என்பதை எனக்கு தகவல் தாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மனைவி வீடுகளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருப்பார்கள். அப்ப நாளை யாருடைய வீடு என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் நான் போய் தங்க வேண்டும் என்பதற்காக, மனைவிமார்களிடத்தில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்கள் எப்படி கேட்கிறார்கள், நாளை நான் யாருடைய வீட்டில் இருப்பேன் என்பதை எனக்கு தகவல் தாருங்கள் என்று அந்த தலைவலியிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள் சொன்னால் மனைவிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்ப மனைவிமார்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு யாருடைய மனைவி வீட்டில் இருக்க விருப்பமோ தாராளமாக இருந்து கொள்ளுங்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஆயிஷா வீட்டுல இருக்க ஆசைப்படுறேன், கூட்டிட்டு போய் விட்டுடுங்களேன்றாங்க. உடனே ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களையும் 2 பேரையும் வரவழைத்து தோளில் கரத்தை போட்டவர்களாக அன்னை ஆயிஷா வீட்டுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்து சேர்கிறார்கள். தலைவலி இன்னும் அதிகமாகிறது, தாங்க முடியல. தண்ணீர் அள்ளி என் தலையில ஊத்துங்களேன், என்னால் வேதனை தாங்க முடியல என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். 7 தோல்பையினாலான தண்ணீர் வரவழைக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் தலையில் ஊற்றப்படுகிறது. ஊற்றி முடிந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், எனக்கு போர்த்திக் கொள்வதற்கு ஒரு போர்வையை தாருங்கள், தலையை கட்டிக் கொள்வதற்கு ஒரு துணியை தாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. கொண்டு வந்து தந்த பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்கிறார்கள், நான் கிளம்ப வேண்டும், மக்களிடத்திலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். நிற்கவே முடிய அல்லாஹ்வின் தூதரால், ஆனால் மக்களிடத்திலே உபதேசம் செய்வதற்காக கிளம்புகிறார்கள். அப்ப அதே போன்று ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களையும் அலி பின் அபி தாலிப் அவர்களையும் 2 பேரை வரவழைத்து
கரண்டைக்காய் இழுபட்டவர்களாக மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து சேர்கிறார்கள். வந்து சேர்ந்து அல்லாஹை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். லஅனல்லாஹ் யஹூத வ நஸாரா, யஹூதிகளுக்கும் நஸ்ராவுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இத்தகது குபுர் அன்பியாய மசாஜித், நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்கக்கூடிய இடமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி ஈலா, இறைவா எனக்கு பிறகு என்னுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்கக்கூடிய இடமாக மாற்றி விடாதே என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ரப்பல் இடத்திலே. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்தார், எனக்கு பிறகு கூட என்னுடைய அடக்க ஸ்தலங்களை விழா எடுக்கும் இடமாக மாற்றி விடாதே என்று அல்லாஹ் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். ஏன் அப்படி மாற்றினார்கள்? யஹூதிகளுக்கும் நஸராவுக்கும் அப்படி மாற்றிவிட்டார்கள். இந்த உலகத்திலே இறை தூதராக வந்த மனிதர்களை கடவுளுடைய குமாரராகவும் கடவுளாகவும் கற்பனை செய்து கொண்டார்கள் அந்த மக்கள். அதனால அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள், மாற்றி விடாத இறைவா என்று கோரிக்கை வைத்தார்கள். இப்படி உரை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு செய்தி அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த உரையிலே சேர்த்து சொல்கிறார்கள். இன்னல்லாஹ ഖയ്யர அபத துன்யா வ பைனமா இன்தஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியாரிடத்தில் கேட்டான், உங்களுக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லது மறுமை வேண்டுமா என்று கேட்டான். ஃபக்தாரமா இன்தல்லாஹி, அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்கிற செய்தி சொன்ன உடனேயே எல்லா சஹாபாக்களுமே அமைதியாக இருக்கிறார்கள், ஒரே ஒரு நபி தோழரை தவிர. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அபூ ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள், இந்த முதியவருக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த உலகத்திலே ஒரு முஃமின் எதை தேர்ந்தெடுப்பான்? இறைவனிடத்தில் இருப்பதை தானே தேர்ந்தெடுப்பான். அப்ப அல்லாஹ்வின் தூதர்கள் சேர்ந்ததை தானே சொல்கிறார்கள் மக்களுக்கு என்று சொன்ன பிறகு இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஏன் அழ வேண்டும் என்று சொல்கிறார்கள்? அவர் எதற்காக அழுகிறார் என்பது அல்லாஹ்வின் தூதருக்கு புரிந்து விட்டது. யா அபூபக்கர் லா தபுகி, நீங்க அழாதீங்க. ஏன்? எல்லா கட்டங்களிலும் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தார்கள். ஹிஜ்ரத் அந்த பயணத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய பொருளாதாரம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பங்கை வகித்து தந்தது. அதற்கு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை உண்மைப்படுத்தினார்கள். இப்படியாக இக்கட்டான சூழ்நிலைகளில் தோளோடு தோள் நின்று ஒரு நண்பராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் லா தபுகி, நீங்க அழாதீங்க அபூபக்கர் என்று சொல்கிறார்கள். ஏன்? அந்த அடியார் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை பின்னாடி நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, தோழர்களே, என்னை நலம் விசாரிப்பதற்காக யாரும் என்னுடைய இல்லத்தை நோக்கி வர வேண்டாம், எல்லா வாசல்களையும் அடையுங்கள், இல்லா பாப அபூபக்கர், அபூபக்கருடைய வாசல்களை தவிர. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்படியாக அந்த உரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். மக்களே, இதோ முஹம்மது வந்திருக்கிறேன். நான் யாரையாவது திட்டியிருந்தால், நான் யாரையாவது மனம் புண்படும் வகையில் பேசியிருந்தால் இப்போதே வந்து பழிதீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மக்கள் யாருமே முன்வரவில்லை.
சொல்லி முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு மிம்பரிலிருந்து கீழே இறங்கி போய் தொழுது விட்டு மீண்டும் மிம்பரில் ஏறுகிறார்கள். மக்களே, இதோ முஹம்மது வந்திருக்கிறேன். நான் யாரையாவது திட்டி இருந்தாலோ, யாரையாவது மனம் புண்படும் வகையில் பேசியிருந்தாலோ, நோவினை செய்திருந்தாலோ இப்போதே வந்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். சொன்னால் இது போன்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு தௌஹீத்வாதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மக்களுக்கு பிரகடனம் செய்ய முடியுமா? ஏன் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டேதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அண்டை வீட்டார் இடத்துல தொல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல தொல்லை, தகாத வார்த்தைகளால் கொண்டு திட்டி விடுகின்றோம். சில மனிதர்களை மனம் புண்படும் வகையில் பேசி விடுகின்றோம். ஆனால் அவரிடத்தில் எல்லாம் மன்னிப்பு கேட்காமலேயே இந்த உலகத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு நாம் மன்னிப்பு கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இப்போதே வந்து பழிதித்துக் கொள்ளுங்கள் சொன்னால், பாதிக்கப்பட்டவன் பிரார்த்தனை செய்தான்னு சொன்னால் அவனுக்கும் ரப்புக்கும் எந்தவித திரையும் கிடையாது. நேரடியாக அவனுடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்படும். நாளை நியாய தீர்ப்பு நாளில் வந்து அவன் முறையிட்டான் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கணக்கு தீர்த்து முடித்து விடுவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் நன்கு உணர்ந்தவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த செய்தியை முன்வைக்கிறார்கள். இப்போதே வந்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரை, எனக்கு நீங்கள் 3 திரகங்கள் தர வேண்டும் யா ரசூலுல்லாஹ் சொல்கிறார். உடனே ஃபதுலே அந்த தோழருக்கு 3 திரகங்களை நீங்கள் வழங்கி விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி அன்றைய தினத்தை முடிக்கிறார்கள். புதன்கிழமை முடிகிறது. அடுத்ததாக வியாழக்கிழமையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்ரிப் தொழுகை வைப்பதற்காக வருகிறார்கள் பள்ளிவாசலுக்கு. மக்ரிபில ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, சூரா முர்சலாத் சூராவை ஓதுகிறார்கள். 77வது அத்தியாயம் 50 வசனங்கள் கொண்டு அந்த சூறாவை மக்ரிபில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முடியாத நேரத்தில் வைத்து தொழ வைக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தொழுகை எப்படி அமைந்திருக்கிறது? ஜும்மாக்காக வந்திருப்போம், 2 ரக்காத் தொழுது இருப்போம், வேக வேகமாக தொழுது ருக்குவையும் சுஜூதையும் சரியான முறையில் செய்யாமல் அரைகுறை தொழுகையோடு இன்றைக்கு நம்முடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே யாரேனும் இருந்தாலும் சொன்னால் மாற்றிக்கொள்ளுங்கள், நிதானமாக தொழுங்கள். நமக்கு அதிகமான சூறாக்கள் தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய தொழுகையில் எந்த சூறாக்களை ஓதுகின்றோம்? அராய்த்தல்லதி இன்னா அழைத்தைனா வல் அஸ்ர் தவறு கிடையாது. ஆனால் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றோமே, இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அதிகமான நீண்ட சூறாக்கள் தெரிந்தால் அதை ஓதக்கூடியவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹ் வந்து அந்த நேரத்தில், முடியாத நேரத்தில் மக்ரிபிலே அந்த சூறாவை ஓதுகிறார்கள். அந்த மக்ரிப் தொழுகை வைக்கிறார்கள். அத்தோடு முடிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஷாவிலே எழுந்திருக்க முயற்சி செய்கிறார்கள், முடியல. ஆயிஷா நாயகத்துல சொல்றாங்க, ஆயிஷா என் தலையை தண்ணி அள்ளி ஊத்துங்களே, முடியல, என்னால எழுந்து நிக்க அப்படின்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி வந்து தலையில தண்ணி ஊத்துறாங்க. அல்லாஹ்வின் தூதர் எழுந்து நிற்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. மீண்டும் மயக்கம் அடைந்து கீழே விழுகிறார்கள். தலையில தண்ணி ஊற்றுகிறார்கள். மீண்டும் எழுந்து நிற்கும் பொழுது கேட்கிறார்கள், ஆயிஷா, ஆயிஷாவே மக்கள் தொழுது விட்டார்களா? லா யா ரசூலுல்லாஹ், இல்லை, இன்னும் தொழவில்லை யா ரசூலுல்லாஹ். மறுபடியும் மயக்கம் அடைந்து கீழே விழுகிறார்கள். மீண்டும் மயக்கம் அடைந்து கீழே எழுந்து நிற்கும் போது கேட்கிறார்கள், ஆயிஷா, ஆயிஷாவே மக்கள் தொழுது விட்டார்களா? லா யா ரசூலுல்லாஹ், இல்லை, அவர்கள் தொழவில்லை அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ரொம்ப உடல்நிலை பலவீனம் அடைந்ததன் காரணமாக அபூபக்கர் சித்திக்கை வரவழைத்து தொலைவைக்கு செல்கிறார்கள். அத்தோடு வியாழன் முடிகிறது, வெள்ளி முடிகிறது, சனிக்கிழமை முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமையில அல்லாஹ்வின் தூதர் இடத்துல இருந்த எல்லா பொருளாதாரங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்கள். எல்லாமே தர்மம்.
7 தங்க காசுகள் இருக்கிறது. 7 தங்க காசுகளுமே அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்கள். தன்னிடம் இருந்த எல்லா விதமான பொருளாதாரங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்கள். கவசாடு இருக்கிற அதுவும் தர்மம் செய்கிறார்கள். இப்படியாக எல்லாவற்றையும் தர்மம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்கிறான்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமையிலே மக்ரிப் நேரத்திலே வீடு இருட்டாக இருக்கிறது. அல்லாஹ் இன்று கேட்கிறார்கள், ஆயிஷா ஏன் வீடு இருட்டா இருக்கு, விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் இன்று நம்முடைய வீட்டில் விளக்கை ஏற்றுவதற்கு கூட எண்ணெய் இல்லையா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் தவிர எல்லா பொருளாதாரங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். மக்களோடு மக்களாக இருந்தார்கள். ஒரு தடவை இதே போன்ற சபைகளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமவாசி வருகிறார்கள். வந்து கேள்வி கேட்கிறார்கள், ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் முஹம்மது யாருன்னு கேட்கிறார்கள். ஐன முஹம்மதுன்னு கேட்கல, முஹம்மது எங்கன்னு கேட்கல, ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் முஹம்மது யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையில தான் ரசூலா இருக்கிறாங்க. அவர் நினைத்து கொண்டார் ரசூல்லா தான் அல்லாஹ் இந்த நாட்டுடைய ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர் சொன்னா நல்ல பெரிய இடத்தை கொடுத்து நல்ல அமர வைத்திருப்பார் என்று நினைத்துக் கொண்டார் போல. அந்த துணியில கேட்க உங்களில் முஹம்மது யாருன்னு கேட்கிறார். அப்போ மக்களோடு மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தார்கள் ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட மனிதர் கடைசி காலகட்டங்களில் விளக்கை ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லை, எல்லா பொருளாதாரங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே, அண்டை வீட்டாரிடத்துல கடனாக எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து ஊற்றி பிறகு விளக்கை ஏற்றுங்களேன் என்று சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிகிறது. திங்கட்கிழமையில ஃபஜ்ர் நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து பாக்குறாங்க ரசூலுல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ்வுக்கு உடல் தேறி விட்டது போல, அதனால்தான் முகம் பிரகாசமாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ், நான் வெளியே பயணம் போறோம், அனுமதி தாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி தராங்க, போறாங்க. அதற்கு பிறகு அன்னை ஆயிஷா நாயகி மடி மீது அல்லாஹ் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பல் துளக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பல் துளக்கி முடிக்கிறார்கள். இப்படியாக எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய கனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனைவி சுமக்க ஆரம்பித்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க சொல்றாங்க, கடைசியா அல்லாஹ் கையேந்தினார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாருமே கிடையாது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னலில் மௌத்த சக்கராத், மௌத்துடைய வேதனை அனைவருமே சுவைத்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ். ஏன் அப்போது சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்கள். இன்னலில் மௌத்த சக்கராத், மௌத்துடைய வேதனை அனைவருமே சுவைத்தாக வேண்டும். யாருக்கும் விதிவிலக்கல்ல. சின்னவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, நீங்களாக நானாக யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதன் ஒருவன் பிறந்து விட்டான்னு சொன்னால் அந்த மனிதன் மௌத்துடைய வேதனை அனைவருமே சுவைத்தாக வேண்டும் என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எடுத்துரைக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பிறகு அல்லாஹ் இடத்துல கையேந்தினார்கள், இறைவா உயர்தரமான சூனத்தில் என்னை சேர்ப்பாயாக, அந்த நல்லோர்கள் மத்தியிலே, அந்த சோதாக்கள் மத்தியிலே என்னை சேர்ப்பாயாக என்று சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது பிறகு அல்லாஹ் அவர்கள் அந்த நேரத்திலே மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கை சரிந்தது என்கிற செய்தி கடைசியாக சொல்லப்படுகிறது. உலகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்து மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருந்தாலும் கூட இந்த கடைசியான காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அனுபவித்த அந்த வேதனைகளை ஒரு முஃமின் உணர்ந்து கொண்டான்னு சொன்னால் இந்த உலகத்திலே சாலிஹான முறைப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்துவிடும். அல்லாஹ்வின் தூதரை அடக்கம் செய்துவிட்ட பிறகு வீடு திரும்பும் பொழுது
அனஸ்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் இடத்துல அவருடைய ஃபாத்திமா மகள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா பின்த் முஹம்மது அவங்க கேட்கிறாங்க, யா அனஸ் அபாபத் அன்ஃபுஸகும் அன் தஹ்சு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா துராப். அனஸ், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தின் மீது மண்ணை அள்ளி போட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கேட்டாங்க. அது எப்படி கேட்கிறாங்கன்னா அழுது கொண்டு கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அப்படிப்பட்டவர் அல்லாஹ்வின் தூதர்கள், உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அனஸ் என்று கேட்கும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றுமே சொல்லாமல் அந்த சபையை விட்டு கடந்து செல்கிறார்கள் அழுதவர்களாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் சொன்னால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு என்பதை உணர்ந்தவர்களாக என்னுடைய